ஒரு பிள்ளை ஆரம்பிச்சாச்சு. எத்தனை செங்கல் இருந்துச்சு? இது ஒரு 25 வீடு கட்ட இன்ஜினியரா? எனக்கு எப்படி தெரியும்? நான் காதலாம் ஓடிட்டு இருக்கேன். அப்ப நீ சிமெண்ட், நான் சிங்கிள். அப்படியே ஸ்டீல் மண்ணை எல்லாம் போட்டோம்னா அந்த பிள்ளை வைக்கும். அப்படியே இது ஃபுல்லா நம்ம ரூம். அப்படி இந்த இடத்துல ஒரு பீரோ வச்சிடலாம். இங்க அப்புறம் இந்த பக்கம் இப்போ வாசல்ல நின்னு ரெண்டு கால் எடுத்து வச்சு உள்ள வரலாம். இப்போ நம்ம ரூம் வெளில இருக்கு. நான் சொல்ல வரல. ரூமை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இருக்கும். அப்ப நம்ம ரூம் கொடுக்க மாட்டேன்னு யாரும் நம்ம கிட்ட சொல்ல முடியாதுல்ல? யாரும் சொல்ல முடியாது. இது நம்ம ரூம். இதடா சார் என்ன பாருங்க நேத்து நான் கால் பண்ணிருந்தேன் சார் போட்டோல இன்னைக்கு வைஃபோட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண வந்தது गाइस ஒரு நிமிஷம் சார். சார் ஜூஸ் காஃபியா ஜூஸ் ஓகே சார் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு நீங்க என்ன சார் ஃபேஸ் வாங்கி இருக்கு சரி சார் இது ஒன்னு அப்லோட் பண்ணுங்க இதுல மூணு பண்ணுங்க தேங்க்ஸ் ஓகே சார் சார் நமக்கு இந்த பெரிய டிவி மாதிரி இருக்கு ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் ஜூஸ் எல்லாம் இருக்கு ஓகே சார் அப்ப இந்த பிராண்ட்ல ஒரு 5 போடுங்க ஓகே சார் ஃபர்ஸ்ட் இவர போய் ஒரே நாள்ல வாங்க ஆளு நீங்க சார் புரியுங்க சார் ஏன் சார் ஏன் பில் வேணும் சொன்னீங்க அது வந்து புரியல சார் இப்போ நாங்க 4 லட்சம் ரூபாய் பொருள் வாங்க கட்டுப்படி ஆகாது ஏன்னா நாங்க கொடுக்க போறது பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார் அதுவும் இல்லாம என் கடையில பொருள் வாங்குங்க இது கூட உங்க செய்ய மாட்டேனா நீங்க சொல்லுங்க இன்னொரு கட்டே ஒண்ணே ரெண்டு சார் வாங்கிங்க சார் गाइस அந்த கெட்டில எடுத்து வாங்க சார் நீங்க இதோட காம்ப்ளிமெண்ட் சார் ரொம்ப நன்றி சார் பண்ணதா இனிமே நாங்க ரெண்டு பேரும் எல்லா பொருளும் உங்க கையில வாங்க போறோம் சூப்பர் சார் வாங்க சார் நான் ஏத்தி விடுறேன் ஓகே थैंक यू ஓகே சார் थैंक यू பை ஹலோ சார் எனக்கு சார் ப்ராடக்ட் சார் இந்த கொஞ்ச நேரம் நான் எடுத்து கொடுத்துறேன் ஓகே சார் அதுல இருக்கும்போது அந்த டைரக்ட்னஸ் தெரியல. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கால்ல ஒரே வலி. கால் வலி இடுப்பு வலி எல்லாமே வரும் ஷட் அப் பிரவீன். ஓகே கொஞ்சம் கால் புடிச்சு விடு. சரி கொஞ்ச நேரம் சரி ஏய் எங்க போற? ஏதோ நம்ம ரெண்டு அஃபேர் வச்சிருக்க மாதிரி கதவு மூட போற. இப்பதான் நல்லா இருக்கு. ரவி ஷார்ட் ஃபிலிம் டப் பண்ணும்போது பார்த்தேன் ஒரு வைஃப்க்கு அவ ஹஸ்பண்ட் நெயில் பாலிஷ் போட்டு என்ன உங்களுக்கு சின்ன கொழுப்பு விடுது என்ன அது கால் அவன் மேல வச்சிருக்க ரொம்ப நேரம் நின்னு டப்ளியே அதுவும் இல்லாம ரவி நல்லா தான் பண்றான். நீ என்ன பாத்து சொல்லுங்க ஆண்டி என்ன மாதிரி இருக்கும் ஆண்டி? அத கைக்கு போட்டு விடு ஆமா அவளே டயர்டா வந்திருக்கா அதான் ஏண்டா நான் சீரியஸா பாப்பீங்க? இல்லமா என்ன இருந்தாலும் உன் புருஷன் புருஷனா ரெஸ்பெக்ட் இருக்கதான் செய்யும். அதுக்காக லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்க முடியுமா? குடு குடு இந்தாங்க நீங்க போய் கொடுத்து போட்டு சொல்லுங்க ஆண்டி. போய் அந்த ரயில் பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியும். நான் போய் ஃப்ரெஷ் அப் வரேன். இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் மருமக மாதிரி இருக்காங்க என்ன மகாராணி மாதிரி நடந்துக்காங்க அவளை பத்தி இருக்கானே வேற யார் திட்ட போறா எல்லாம் நிறைய பண்ணி தான் சொல்றேன் ஓ செல்ல மருமக ஜாலியா திட்டிட்டு இருக்க அவன் முன்னாடி வச்சு என்ன பாடு பத்தா தெரியுமாங்க புருஷன் மரியாதை கொஞ்சம் கூட கொடுக்க சொல்லிட்டீங்க இப்ப சால் மாதிரி நடத்திட்டு இருப்பா அத பார்த்து சும்மா இருக்கமா அவங்க கிட்ட இந்த சாயத்தை கொடுத்து அவன் கால் நடத்த புடிச்சு சொல்லிட்டாங்க பையன் பையன் நடத்த பார்த்து சும்மா இருக்க முடியுமா ஏமா இப்ப எடுத்து விடுறாங்க வேற சும்மா இருங்க அந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல இத பாருமா புருஷன் கிட்ட இந்த மாதிரி மரியாதை எல்லாம் கேட்க சொல்றேன் அது ஒண்ணும் தப்பு இல்லையா புருஷன் வேலைக்கார மாதிரி வேலை வாங்குவா நாம அதை கேட்க கூடாதா அப்படிதான் இருப்பாங்க நானும் சில இடங்கள்ல பாத்துக்கிறேன் அதெல்லாம் இப்ப பழக்கமாயிருச்சு ஆனா அவங்க தனிப்பட்ட மாதிரி நம்ம மாறிக்கணும் விஜயா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நம்ம காலத்துல அதுவும் மாறி போச்சு அப்ப கால கெட்டு போச்சு சொல்றீங்க எதையும் கேட்டாங்க நீங்க நல்லா படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க இது நல்ல மாற்றம் தானே எது புருஷன் வாடா போட முடியல இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு வாய முடியல என்ன சும்மா வைக்க முடியல பேசுறதுன்னு தெரியல எங்க போறீங்க வந்து சொல்றாரு ஒண்ணே நாலு ஜாப் வேணுமா? சரி சார். நீங்க எப்படி போறது